வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ப்ளூபெரி கேக் தான் ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அரை கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இதே கப்பால் தான் மாவு சர்க்கரை எல்லாமே நம்ம அளந்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா கலந்துட்டு 15 நிமிஷம் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. 15 நிமிஷம் பொறுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். அதே கப்பால் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு 20 ப்ளூபெரிஸை ஃப்ரெஷ்ஷாக நான் சேர்த்துருக்கேன். ப்ளூபெரிஸ் வந்துட்டு ட்ரைடு ப்ளூபெரிஸ் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லைனா கூட டூட்டி ஃப்ரூட்டும் சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைனா வெறுமனே நீங்கள் ப்ளைன் கேக்கு கூட பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பால் வினிகர் கலவையும் இது கூட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அந்த ஹேண்ட் பிளெண்டராலே நல்லா அடித்து விட்டுடுங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலந்தாச்சு. இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த மாவு வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்துடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த லம்ப்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கேக்கு வேகும்போது கொஞ்சம் மாவு வந்து நல்லா ஹார்டாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போது ரொம்பவே ஸ்மூத்தாக அழகாக தயாராகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி கப் கேக் மோல்டில் தான் நான் இன்றைக்கி கேக் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓடிஜியில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக குக்கரில் பண்ணுறதா இருந்தால் அந்த உள்ளார இருக்கிற அந்த ரப்பர் ரிங்கும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற வெயிட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக் மோல்டு இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு பேப்பர் கப்பில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக அழகாக வரும். இல்லை நீங்கள் ஓடிஜிலேயோ இல்லை அவன்லேயோ நீங்கள் பண்ணும்போது அந்த ஓடிஜியை வந்துட்டு ஒரு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ரொம்பவே சூப்பராக அழகாக கேக்கு தயாராகிடும். இப்போது ரொம்பவே சூப்பரான ப்ளூபெரி கேக் தயாராகிடுச்சு. அந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக நல்லா வந்திருக்கு. ப்ளூபெரி நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. கேக்கும் வந்து பயங்கர சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது கேக்கு சாப்பிடும்போது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.